ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். தீபிகா வீட்ல சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். நீ உன் கண்டிஷனை மித்ரா கிட்ட சொல்லு. அந்த கண்டிஷனுக்கு மித்ரா நிச்சயம் ஒத்துப்பா. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள வா. வாசுகி, நீ போய் மித்ராவை கூட்டிட்டு வா. அக்கா போய் கூட்டிட்டு வாயா. போ போமா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. டாக்டர், ஏன் வாசல்ல நின்னுட்டீங்க? மித்ரா, வினய் ஏதோ உன்கிட்ட பேசணும்னா. என்ன வேணாலும் கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். ஆனா அத வாசலே நின்னுட்டு தான் கேப்பீங்களா? பரவாயில்லம்மா, இதுவும் நம்ம வீடு தானே. நம்மள தவிர வேற யாரும் வெளியாளுங்க இல்லையே. இங்கேயே உட்காந்து பேசுவோமே. என்ன அருண், நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, இது நம்ம வீடு தான். எங்க வேணா நின்னு பேசலாம். காம்பவுண்ட் கேட் வரைக்கும் இடம் இருக்கு. ஜில்லுன்னு காத்து வர வருது. இங்கே நின்னு பேசலாமா? பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம சுத்தி வலிச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் கதை பேசுறதுக்குலாம் இங்க வரல. என் கண்டிஷன் மித்ரா ஓகே சொன்னா நான் உள்ள வரேன். இல்லனா நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். வினய், இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நீ சொல்ற கண்டிஷனுக்கு அவ என்ன மாட்டேன்னா சொன்னா? நீ ஏன் அவசரப்படுற? மித்ரா நீ என்ன சொன்னாலும் செய்வாடா. என்ன அருண்? ஆமா, முதல்ல நல்ல காஃபி போட்டு கொண்டு வர சொல்லுங்க. அதுல அவன் என்ன சொல்ல செய்வா. டே மாப்ள, என்ன கண்டிஷன்ல இங்க இருந்து கேளு. ஆனா இங்க இருந்து மட்டும் போயிடாத, சரியா? என்ன மாமா, நான் சொல்றது கரெக்டா? இல்லையா பின்ன? வினய் கேட்டா மித்ரா உயிரையே கொடுப்பான். இந்த உலகத்துல மித்ரா மாதிரி ஒரு மனைவி வேற யாருக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? அது உங்க எல்லாருக்கும் தெரியுது. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க வேணா அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. என்னையெல்லாம் விட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஆனா இருமாப்ல, சும்மா கிளம்புறா. டேய் வினய், நாங்க உன்னை கலாய்க்கலடா. நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் மித்ரா ஓகே தான் சொல்லுவாங்கிறதுக்கு நாங்க சில பல எக்ஸாம்பிள் சொன்னோம். இதையே நீ தப்பா எடுத்துக்கிற? சரி, உன் கண்டிஷன் என்னன்னு சொல்லு. அப்ப தெரியும் நாங்க சொன்னது சரியா தப்பான்னு. எனக்கு மித்ராவை பத்தி நல்லாவே தெரியும். அவளை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். எனக்கு மட்டும் மித்ரா மேல நம்பிக்கை இல்லையா வாசு? இப்ப இது இல்ல பிரச்சனை. வினய எப்படி நாம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம்? அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தானே புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் தேவையில்லைங்க. முதல்ல நல்ல மனுஷங்களா இருப்போம். வினய் பண்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதெல்லாம் உண்மையாயிடுமா? அவ என்ன ஜட்ஜா? நம்மள விட வினய் தானங்க மித்ராவை விட்டு கொடுக்காம பேசணும். அவன் எப்படிங்க மித்ராவை சந்தேகப்படலாம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வினய் இன்னும் பக்குவப்படல வாசுகி. கல்யாணம் புதுசுல எல்லா புருஷன் பொண்டாட்டியும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. போக போகதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்படியே விட்டுட்டா அது எங்க போய் நிக்கும்னே தெரியாதுமா. அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இல்லனாலும் ஒரே வீட்லயாவது இருக்கணும்ல. அதுதான் நல்லது. அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. மித்ராக்கு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிடும். தானா தேடி வருவான். தயவு செஞ்சு அவன் பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்புறம் என்னடா, அவ போனா போறாடா. நீ எதுக்கு அவளுக்காக யோசிக்கிற?
சீக்கிரமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறா. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். அதான் எங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு தோணுது. இத இந்த நேரத்துல பேசி வச்சாதான் கரெக்டா இருக்கும். வினய், டிவோர்ஸ் பண்றது முக்கியம்தான். ஆனா அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? இல்ல வினய், நீ மித்ராவால பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட. அவ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா... சொல்லு தீபிகா, என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இம்மீடியட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது வினய். நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. அதான் சரியா இருக்கும் வினய். இப்ப நீயே பாரு, அது உன் வீடு, அங்க நீ இல்ல, ஆனா அவ இருக்கா. என்ன உரிமையில இருக்கா சொல்லு? உன் பொண்டாட்டிங்கிற உரிமையில தானே இருக்கா. அது இல்லாம பண்ணணும் வினய். அதுக்காக தான் சொல்றேன். என்னடா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு தப்ப நான் ஒரு தடவை பண்ணதே போதும் தீபிகா. இன்னொரு தடவை அந்த தப்ப நான் பண்ண விரும்பல. நான் பட்ட வரைக்குமே போதும். என்ன மித்ரா, ஏன் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ள போய் உன் காதல் கணவனை பார்க்கல? என்ன? ஓ, உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டானா? சரி விடு, வா, நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். ஹே, கைய விடு. வா மித்ரா. நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் மித்ரா. ஏன்னா உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது ஓ ஹஸ்பண்ட் வினய் தானே? எனக்கு எல்லாம் தெரியும். நடந்தது மட்டும் இல்ல, இனிமே நடக்க போறதும் தெரியும். இப்போ நீயும் வினயும் டெம்பரரியா தானே பிரிஞ்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெர்மனண்டாவே பிரிஞ்சிருவீங்க. ஆண்டி, வினய்க்கு என்ன ஆச்சு ஆண்டி? நல்லா இருக்கானா? வினய்க்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் ஒரு நிமிஷம் என் ஹார்ட் பீட்டே நின்றுச்சா ஆண்டி? தீபிகா, வினய்க்கு மேஜரா எதுவும் இல்லம்மா. சின்ன சின்ன காயம்தான், பயப்படாத. நீ உள்ள போய் பாரு, வினய் நல்லதான் இருக்கான். அங்கிள், வினய் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான்ல? நான் பயந்தே போயிட்டேன் அங்கிள். அங்கிள், வினய் கண்ணு முடிச்சிட்டானா? நல்லா பேசுறானா? அவன் நல்லதா இருக்காமா, உள்ள போய் பாரு. தேங்க்ஸ் அங்கிள். வினய். ஏய் தீபிகா, பாத்து வா வா. என்ன இவ்வளவு லேட்டா வர? இப்பதான் எனக்கே மெசேஜ் வந்தது. நியூஸ் கேள்விப்பட்டதும் பதறி போய் வந்திருக்கேன். சரி, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஓவரா குடிச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல, லைட்டா தான். நானும் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. கண் சிமிட்டுற நேரத்துல கார் அப்படியே மரத்துல மோதி நிக்குது. காரை எடுத்துட்டு கிளம்பும் போதே நினைச்சேன்டா, நீ போற வேகத்தை பார்த்தா விபரீதமா ஏதோ நடக்க போகுதுன்னு. நான் நினைச்ச மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஏய், இப்படி நடக்கணும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தடுத்துருக்கலாம்ல. தடுத்திருந்தா நீ அப்படியே என் பேச்ச கேட்டிருப்பியா? உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது வினய், பட்டாதான் புரியும். ஏய், நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நீ எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தியோ
அப்பவே நீ அவளை மறந்துடுன்னு கேட்டா தானே? எப்ப பார்த்தாலும் மித்ரா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான்னு அவளை நினைச்சே குடிச்சு புலம்பிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இங்க பார் வினய், மித்ராவை உனக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் இன்னமும் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில மித்ரா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கதா செய்து. அது ஏன்னுதான் எனக்கும் இன்னும் புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா வேற வேலை, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நல்லவ மாதிரி வேஷம் போடுறா. இப்படி ஒரு பொண்ண உலகத்துல நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? ஜகஜால கில்லாடி, கொஞ்சம் அசந்தா ஊரே வித்துட்டு வந்துருவா. ஆனா நீ இன்னும் அவளுக்கு கண்டிஷன் போட்டுட்டு இருக்க. வினய், நான் உன் நல்லதுக்காக தாண்டா சொல்றேன். அவளை நீ கை கழுவுனா மட்டும் பத்தாது, மொத்தமா தலை மூழ்கிடணும். என்னங்க என்னங்க, வினய் இருமிட்டு இருக்கா, சத்தம் கேக்குது. என்னன்னு பாருங்க, வாங்க. வா வினய். வினய் வினய் வினய், என்னடா ஆச்சு? மெல்ல மெல்ல மெல்ல. வினய், ஒண்ணும் இல்ல, பயப்படாத, நார்மல் தான். வினய், படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். அப்பா, நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையாப்பா? இன்னுமா இங்க இருக்கீங்க? நீங்க தனியா விட்டுட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போனோமா? வினய், நீ எங்க புள்ளடா? அது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு நீ ஒருத்தன் தான் எங்களுக்குன்னு இருக்க. உன்னை விட்டுட்டு நாங்க எப்படிடா வீட்டுக்கு போவோம்? நீதானடா எங்க உலகம். ஏமா, அன்னைக்கு நான் வீட்டை விட்டு போகும்போது என்னை விட உனக்கு மித்ரா தானே முக்கியம்னு இருந்த. இன்னைக்கு என்ன வந்துச்சு நீ இவ்வளவு டைலாக் பேசுறியா? எங்களுக்கு 2 பேருமே முக்கியம் தான்ப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வேற மித்ரா வேறன்னு நினைக்கல, 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மா, எனக்கு எல்லாமே புரியுதுமா. நீங்க தான் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் மித்ரா ஒண்ணும் நல்லவில்லம்மா. ஏமா நான் சொல்றது மட்டும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? அவ சொல்றத மட்டும் தான் நம்பிட்டு இருக்கீங்க. நீ சொல்றத நான் நம்பலாமா இல்ல நம்ப வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா மித்ரா சொல்றத நான் முழுசா நம்புறேன். இதான் அவளுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். நீ பெத்த புள்ளனா நான் சொல்றத உன்னால நம்ப முடியல. மித்ரா அவ எங்க இருந்தா வந்த ஒருத்தி, அவ சொல்றத மட்டும் நம்புறீங்க. ஏன்னா அவ உங்களெல்லாம் அந்த அளவுக்கு மந்திரம் போட்டு வச்சிருக்கா. அப்படி இல்ல வினய், நீ சொல்றது உன் கண்ணால பாக்காம யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு நீ மித்ராவை சந்தேகப்படுற. ஆனா மித்ரா தான் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியம் பண்ணி நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றா. என்ன இந்த 2ல எதை நம்ப சொல்ற? ஓ மேல தப்பா இல்ல மித்ரா மேல தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரியும் வினய், எந்த ஒரு பொண்ணும் தான் வயித்துல வளர குழந்தை மேல போய் சத்தியம் பண்ண மாட்டா. அம்மா, இப்ப எதுக்கு எல்லாரும் சுத்தி நின்னு என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? அதானே, அவன் என்ன கெஸ்டா? அவன் நம்ம வீட்டு பையன் தானே. ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி துரத்துன மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு. வசந்தி, ஆமா, என்ன மட்டும் குத்தம் சொல்றதுன்னா வந்துருவீங்களே. இந்த வினய், முதல்ல இந்த பாலை குடி. வேண்டாம் சித்தி. பாருடா வினய். அப்பா
ப்ளீஸ்ப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணாதீங்கப்பா. ஐ நோ வாட் ஐ அம் டூயிங்ப்பா. என்னடா பேசுற நீ? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நாங்க எதுவும் நல்லது கெட்டது பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு பெத்தவங்க பெரியவங்கன்னு நாங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கோம்? அக்கா விடுங்கக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்ததும் வராததுமா ஏன்கா இதையெல்லாம் பேசணும்? பேசணும் வசந்தி, நம்ம தான் பேசணும். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? சித்தப்பா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? நான் சொல்லட்டா? உனக்கு ஆணவம் தலைக்கேறி நிக்குது. அதான் நம்ம சொல்றதா சரி, நம்ம நினைக்கிறதா சரின்னு தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்க. மா, என்னம்மா நீ? நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. மா, நான் தாமா உன் பையன். அவன் நேத்து வந்தவன். அது நினப்பு இருக்கா இல்லையா உனக்கு? வினய், நீ மித்ராவை கொலை பண்ண முயற்சி பண்ணியா? அக்கா இப்போதைக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்க. அவனும் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப போய் நீ சும்மா இருடா. சொல்லு வினய், நீ மித்ராவை கொலை பண்ண நினைச்சியா? கேக்குறேன்ல, சொல்லுடா. மா, இல்ல இல்ல இல்லம்மா. மித்ரா, என்னம்மா என்னாச்சு? ஒரே சத்தமா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? உங்க பையன்தாமா காலையில தேவையில்லாத விஷயத்த புடிச்சுக்கிட்டு திட்டிட்டு போறாரு. வினய் திட்டினானா? ஏன் தான் இந்த பையன் இப்படி புத்தி கெட்டு போய் திரியறானே தெரியல. அம்மா விடுங்க, இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இதை விடலாம் பெரிய பெரிய விஷயத்த பேசிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விடுங்கம்மா. அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு நல்ல நாள். அதுவுமா நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நல்ல நாளா? இன்னைக்கு என்னம்மா நல்ல நாள்? இன்னைக்கு வரலட்சுமி விரதம்மா. வழக்கமா நம்ம வீட்ல இது பயங்கர விசேஷமா நடக்கும். வரலட்சுமி விரதமா? ஆமாமா, அது ஒண்ணு இல்ல மித்ரா. சுமங்கலி பொண்ணுங்க இன்னைக்கு தன்னோட புருஷனுக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுறது வழக்கம். இது வருஷா வருஷமா நம்ம வீட்ல சிறப்பா கொண்டாடுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் இங்க வருவாங்க. நீங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறீங்க. அதான் எந்த ஏற்பாடுமே பண்ணல. அதனால என்ன வாசுகி, வழக்கம் போல பெருசா பண்ணலனாலும் நாம பண்ண வேண்டிய பூஜையை பண்ண வேண்டியதானே? நீ என்ன சொல்ற? நானும் மித்ரா கிட்ட அதாங்க சொல்ல வந்தேன். மித்ரா, கண்டிப்பா இந்த வருஷம் வரலட்சுமி பூஜையில கலந்துக்கணுமா? என்னம்மா நீங்க? என்னமோ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி என்னையும் பூஜையில கலந்துக்க சொல்றீங்க. நான் சரின்னு சொன்னாலும் உங்க பையன் வந்து நிப்பாரா? அவர் என்ன மனைவியாவே மதிக்கலையேம்மா. இல்ல மித்ரா, கண்டிப்பா நீ இதுல கலந்துக்கணும். உன் நிலைமை என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேல இது ஓன் நல்லதுக்கும் வினை நல்லதுக்கும் மட்டும் இல்லம்மா, நாளைக்கு வரப்போற குழந்தையோட நல்லதுக்கும் சேர்த்துதான். எனக்கு ஓகேதாமா. இதுக்கு அவர் ஒத்துப்பாரா? அவன் ஏன் ஒத்துக்காம போக போறான்? நீ இருமா. வினய், வினய். தீபிகா, தீபிகா, தீபிகா. வினய், ஏய், நீ எங்க போன? ஏய் வினய், நான் இப்பதான் உன்னை நினைச்சேன். அதுக்குள்ள கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. 100 ஆயிசுடா உனக்கு. ஆமாமா, உங்க கூட எல்லாம் இருந்தனா நான் அப்படியே 100 ஆயுசு வரைக்கும் வாழ்ந்துருவேன் பாரு. கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? டேய்,
என்னாச்சுடா? ஏன் கோவமா இருக்க? ஏய், நீ வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சியா? யார் வீட்டுக்கு? உனக்கெல்லாம் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன கேட்காம இந்த விஷயத்துல எதுவும் பண்ணாதன்னு. எதுக்கு நீ இப்ப வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச? நீ தானடா அனுப்ப சொன்ன, மறந்துட்டியா? மண்ணம் கட்டி நான் உன்னை அனுப்ப சொன்னா உங்ககிட்ட நானு. ஏய், நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்ன. நான் உன் நல்லதுக்காக, நீ நிம்மதியா இருக்கணும்ங்கிறதுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ண. அதுக்கு போய் இந்த குதிக்கிற? புரிஞ்சு போச்சு வினய், புரிஞ்சு போச்சு. நீ இன்னும் அவளை மறக்கல. இந்த கோவம் வெறுப்பு எல்லாம் சும்மா. நீ இன்னும் ஆழ் மனசுல அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்க. அதான் டிவோர்ஸ்னு சொன்னது உனக்கு இப்படி உதறுது. எங்க இல்லன்னு சொல்லி உன் மனசை தொட்டு சொல்லு பாக்கலாம். ஏய், இங்க பாரு, உனக்கு நான் கடைசியா சொல்றேன், இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. ஏன் கூடாது? நீ வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்தா இங்க வந்திருப்ப. தேவையில்லாம குடிச்சிட்டு புலம்புவ. அதெல்லாம் கேக்குறதுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஆனா உன் நல்லதுக்கு யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இங்க பார்வனே, நீ உங்க அம்மா அப்பாக்காக பாக்குற, ஆனா அத அவங்க தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம அதுக்கு அலோவ் பண்ண முடியுமா சொல்லு? ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன் லைஃப் மேல எனக்கு அக்கறை இருக்கு வினய். நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது தீபிகா, ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் வரும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னா எல்லாத்தையும் எல்லா நேரமும் செஞ்சிட முடியாது. இங்க பாரு, உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இனிமே இந்த விஷயத்துல என்ன கேட்காம தேவையில்லாம எதுவுமே பண்ணாத. முந்திரி கொட்ட மாதிரி. தீபிகா, பிளீஸ் தீபிகா, என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆளாளு ஒரு பக்கம் போட்டு என்ன படுத்துறீங்க. நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத சொல்லிட்டேன். இங்க பாரு, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? உன்னதான் புரியுதா இல்லையா? புரியுதுடா, புரியுது. உன் பொண்டாட்டி ஆச்சு, நீ ஆச்சு, என்னமோ பண்ணுங்க. உன்னெல்லாம் நிறுத்தவே முடியாது. ஏய் வினய், சாப்பிட்டு போடா. எனக்கு சேர்த்து நீயே கொட்டிக்கோ. போடா போ. இவனும் எதுவும் செய்ய மாட்டானாமா, நானும் எதுவும் செய்யக்கூடாதான். போடா. வெளியில இருந்த வரைக்கும் காட்டுல இருந்த சிங்கம் மாதிரி இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போனதும் நாய்க்குட்டி மாதிரி ஆயிட்டியா? என்ன உன் முதலாளி மேல அவ்வளவு விசுவாசமா? உன்னை அனுப்பி வச்ச என்கிட்டே வந்து மிரட்டுற? ஏய், இங்க பாரு, நீ வெட்டுன்னு சொன்னா வெட்டுறதுக்கும் குத்துன்னு சொன்னா குத்துறதுக்கும் நான் ஒன்னும் உன் கையில இருக்கிற வெப்பன்ஸ் இல்ல. எனக்கும் இதயம் மூளையெல்லாம் இருக்கு. நீ காட்டுற இடத்துல எல்லாம் பாய என்னால முடியாது. இனிமே நீ மித்ரா அம்மா மேல கைய வைக்கணும்னா அது என்ன தாண்டி தான் வைக்கணும், புரியுதா? ஓ, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு அப்புறமும் நீ மித்ராமா வாழ்க்கையில குறுக்க வந்த, ஏற்கனவே நான் சொன்னதுதான், உன்னை கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன, என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? புரியுதா? புரியுது. கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஆமா சிங்கம், வாப்பா. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. எல்லாம் மித்ராமா நேரத்துக்கு செஞ்ச உதவிதாம்மா. இதுல என்னப்பா இருக்கு? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறதானே. அம்மா நல்லா இருக்காங்கல்ல, அதுவே போதும். நீ இல்லாம எனக்கு தான் கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு எங்களை சொகுசா வச்சு பழகிட்ட. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேமா. அப்படியெல்லாம் இருக்க கூடாது.
அப்பப்ப குடும்பத்தையும் போய் பாத்துக்கணும். அதுதானே நமக்கு முக்கியம். குடும்பம்னு ஒண்ணு இல்லன்னு வையேன், நாம ஏன் வாழணும், நாம ஏன் சம்பாதிக்கணும், எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். சரிங்கம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன். சரி. இப்ப இதோ சிங்கம் நிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. மித்ராமா, சும்மா இருங்கண்ணா. இவர் சொன்ன வேலையை நீங்க செய்யலல்ல, அதான் காரணமே இல்லாம உங்களை வந்து திட்டிட்டு இருக்காரு. ஏய் இருங்க, முதல்ல 2 பேரும் நிறுத்துங்க. ஏய் என்ன நடக்குதுங்க? அவன் என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கா, நீ என்னமோ மித்ராமா மித்ராமா தடுத்துட்டே இருக்க. ஏய் அம்மா, என்ன நடக்குதுங்க? போதும் வினய், ரொம்ப நடிக்காதீங்க. இவரை என்ன கொலை பண்றதுக்காக தானே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ அத பண்ணாம என்ன கவனிச்சுக்கிறாருங்கிற உடனே உங்களுக்கு கோவம். அதுக்கு தானே இப்ப நீங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. சீ, என்ன மனுஷனோ தெரியல. ஏய் ஏய் யோ நீ செக். இவ லூசா என்ன சொல்லிட்டு போறா? தலையாட்டிட்டு இருக்கான். என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? மித்ரா தான் உன்னைய என்னையும் பிரிக்கிறதுக்காக சிங்கத்துக்கிட்ட காசு கொடுத்திருக்கான். ஒரு நாள் அவன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு 3 லட்சம் என்கிட்ட பணம் கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற மாதிரி அவன் கிட்ட பணத்தை கொடுத்து தான் நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலான்னு அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்ப கூட சொல்றேன் வினய், என் கூட நீ பேசலன்னு சொன்னா இந்த நிமிஷத்துல இருந்தே உன்கிட்ட நான் பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனா உன்னை தவிர வேற யார் வந்து சொன்னாலும் என்னை தடுக்கவே முடியாது. இங்க பார் வினய், நீயே சொல்லு, அவளாதான் வந்து நீதான் கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்லி சீன் கிரியேட் பண்ணான். அப்படி ஒரு கொலைகாரன் வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கணும், இல்ல வீட்ல இருக்க யார்கிட்டயாவது சொல்லி இருக்கணும், இல்லனா வேலையை விட்டு அனுப்பி இருக்கணும். எதுக்கு இன்னும் அவனை வீட்லயே வச்சிருக்கணும் சொல்லு? என்ன டிராமா வினய்? இல்ல டிராமா. நம்பலல சார்? வாங்கம்மா. சார். யாருமா நீ? அவர் ரிலேட்டிவா? அதெல்லாம் இல்ல சார், அவர் எங்க வீட்ல வேலை செய்யறாரு. போன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னாரு, அதான் வந்தேன். உன் வீட்ல வேலை செய்யறானா? உன் பேரு? என் பேரு மித்ரா சார். சார், அவரு ரொம்ப நல்லவரு. முன்னாடி சில தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம், இப்ப திருந்திட்டாரு சார். ஏமா, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு தான் கம்ப்ளைண்டே பண்ணிருக்காங்க. நீ என்னடான்னா அவன் நல்லவன் வல்லவன் பேசிட்டு இருக்க. சொல்லுமா, அவன் உன்னை கொலை பண்ண பார்த்தானா? 2-3 தடவை உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணானே, அப்படியா? இல்ல சார், யாரு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்கல சார். இப்படிலாம் யாரு உங்களுக்கு பொய்யா புகார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சார். நான் தான் கொடுத்தேன். நான் தான் மித்ரா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ தானே சொன்ன சிங்கம் உன்னை கொல்ல பார்த்தானு? ஒரு கொலைகாரன் சுதந்திரமா வெளியில நடமாடலாமா? அதுவும் நம்ம வீட்டுல இருக்கலாமா? சொல்லு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சார் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, உங்க ஒய்ஃப் ஒண்ணு சொல்றாங்க. இதுல எதை சார் நம்புறது? என்ன யாரும் கொலை பண்ண முயற்சி பண்ணலன்னு உங்க ஒய்ஃப் வேற சொல்றாங்க. நீங்க என்னடான்னா அவன் கொலை பண்ண பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் இதுல எதை நம்புறது? சார், இவதான் என்கிட்ட வந்து சிங்கம் என்ன கொலை பண்ண பார்த்தான்னு சொன்னான். இப்ப பார்த்தா இல்லன்னு சொல்றா. நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏமா, சிங்கம் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணானா இல்லையா? ஏமா கேக்குறேன்ல,
சொல்லுமா. இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. ஏய், இப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? எதுக்கு என்கிட்ட வந்து அப்படி சொன்ன? என்ன என்ன 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? சார், இது எதுக்கு என்கிட்ட போய் சொன்னான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். ஏமா, உங்க குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என் வேலையா? வந்துட்டாங்க காலங்காத்தால. கிளம்புங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. சார் வா. ஏமா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இல்ல சார், சிங்கம். யோ கான்ஸ்டபிள், ஐயா. அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிடு. சரிங்கய்யா. யார பார்த்து என்ன பேசுற? கொன்னுடுவேன். அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பத்தி பேசுறியா? இனி ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசுன, அடுத்த வார்த்தை பேச நாக்கு இருக்காது. அண்ணா வாங்க போல. சரி, நம்ம போலாம். அவன் என்ன அடிச்சிட்டு போறான், நீ பாத்துட்டு சும்மா நிக்கிற. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்டயும் மித்ராமா தப்பானவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்க அவங்க கூட பழகுன 1 மாசமே எனக்கு போதுமானதா இருந்துச்சு சார். ஆனா நீங்க என்னை விட நிறைய படிச்சிருக்கிறீங்க, 4 இடம் பார்த்திருக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க மித்ரா அம்மாவை சந்தேகப்படாதீங்க சார், பிளீஸ். வெரி சாரி மேடம். பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மாசம் இருக்க வேண்டிய growth நல்லா இல்ல. It's unhealthy pregnancy. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைக்கு போதுமான வளர்ச்சி இல்ல மேடம். இது அம்மா குழந்தை 2 பேத்துக்குமே நல்லதில்ல. குழந்தை பிறந்தாலுமே ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்ல முடியாது. டெலிவரியில டிஃபிகல்டிஸ் வரலாம். அதனால அம்மா உயிருக்கு ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா? இத சரி பண்ண முடியாதா? இல்ல மேடம். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மித்ரா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.